ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு கிளேசியர் நேஷனல் பார்க் ஆகும். கிளேசியர் நேஷனல் பார்க் அமெரிக்காவில் குறிப்பாக ஃப்ளாட்ஹெட் கவுண்டி அண்ட் கிளேசியர் கவுண்டி, மொண்டானா அமைந்துள்ளது. கிளேசியர் நேஷனல் பார்க் என்பது அமெரிக்காவின் வடமேற்கு மொண்டானாவில் கனடா அமெரிக்க எல்லையில் அமைந்துள்ளது. இந்த பூங்கா 1 மில்லியன் ஏக்கர்களுக்கும் அதிகமான பரப்பளவையும் 4100 கிலோமீட்டரையும் உள்ளடக்கியது. மேலும் 2 மலைத்தொடர்களின் பகுதிகள், ராக்கி மலைகளின் துணைத்தொடர்கள், 130க்கும் மேற்பட்ட பெயரிடப்பட்ட ஏரிகள், 1000க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான விலங்கு இனங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த பரந்த அழகிய சுற்றுச்சூழல் அமைப்பு கண்டத்தின் கிரீடம் என்று குறிப்பிடப்படுவதன் மைய பகுதியாகும். இது 16,000 சதுர மைல் 41,000 கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய பாதுகாக்கப்பட்ட நிலப்பகுதி. கிளேசியர் நேஷனல் பூங்காவாக மாறிய பகுதியில் முதலில் பூர்வீக அமெரிக்கர்கள் வசித்து வந்தனர். ஐரோப்பிய ஆய்வாளர்களின் வருகையுடன் கிழக்கில் பிளாக்ஃபீட் இனத்தவரும் மேற்கு பகுதிகளில் பிளாட்ஹெட் இனத்தவரும் ஆதிக்கம் செலுத்தினர். அழுத்தத்தின் கீழ் பிளாக்ஃபீட் இனத்தவர்கள் 1895 ஆண்டில் தங்கள் ஒப்பந்த நிலங்களின் மலைப்பகுதிகளை மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைத்தனர். இது பூங்காவின் ஒரு பகுதியாக மாறியது. மே 11, 1910 இல் பூங்கா நிறுவப்பட்ட உடனேயே கிரேட் நார்தர்ன் ரயில்வேயால் பல ஹோட்டல்கள் மற்றும் சேலட்டுகள் கட்டப்பட்டன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஹோட்டல்கள் மற்றும் சேலட்டுகள் தேசிய வரலாற்று அடையாளங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. மேலும் மொத்தம் 350 இடங்கள் வரலாற்று இடங்களின் தேசிய பதிவேட்டில் உள்ளன. 1932 ஆண்டு வாக்கில் கோயிங் டு தி சன் சாலையில் பணிகள் நிறைவடைந்தன. பின்னர் இது ஒரு தேசிய வரலாற்று சிவில் இன்ஜினியரிங் லேண்ட்மார்க் என நியமிக்கப்பட்டது. இது வாகன ஓட்டிகளுக்கு பூங்காவின் மையப்பகுதியை எளிதாக அணுக அனுமதித்தது. கிளேசியர் நேஷனல் பார்க் மலைகள் 170 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய பாறைகள் கிழக்கு நோக்கி மேலேயும் இளைய பாறை அடுக்குகளுக்கு மேலேயும் தள்ளப்பட்ட போது உருவாகத் தொடங்கின. லூயிஸ் ஓவர்த்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் இந்த வண்டல் பாறைகள் பூமியில் ஆரம்பகால வாழ்க்கை புதைபடிவங்களின் சிறந்த எடுத்துக்காட்டுகளை கொண்டதாக கருதப்படுகிறது. லூயிஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் மலைத்தொடர்களின் தற்போதைய வடிவங்கள் மற்றும் எரிகளின் நிலை மற்றும் அளவு ஆகியவை பாரிய பனிப்பாறை செயல்பாட்டின் சொல்லக்கூடிய சான்றுகளை காட்டுகின்றன. அவை வடிவ பள்ளத்தாக்குகளை செதுக்கி தண்ணீரை தேக்கி எரிகளை உருவாக்கிய மொரைன்களை விட்டு சென்றன. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சிறிய பனியுகத்தின் பிற்பகுதியில் பூங்காவில் இருந்த 25 ஏக்கர் 10 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த 150 பனிப்பாறைகளில் 2010 ஆண்டுக்குள் 25 செயலில் உள்ள பனிப்பாறைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. தற்போதைய காலநிலை முறைகள் நீடித்தால் 2030 ஆண்டுக்குள் அனைத்து செயலில் உள்ள பனிப்பாறைகளும் மறைந்துவிடும் என்று பூங்காவில் உள்ள பனிப்பாறைகளை படிக்கும் விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர்.
ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்ததிலிருந்து பனிப்பாறை தேசிய பூங்கா அதன் நவீன அசல் பூர்வீக தாவர மற்றும் விலங்கு இனங்கள் அனைத்தையும் இன்னும் பராமரித்து வருகிறது. அமெரிக்க கருப்பு கரடி, கிறிஸ்லி கரடி, பிக்ஹார்ன் செம்மறி, எல்க், மூஸ், மலை சிங்கம் மற்றும் மலை ஆடுகள், சாம்பல் ஓநாய், வால்வரின் மற்றும் கனடிய லிங்க்ஸ் போன்ற பெரிய பாலூட்டிகள் பூங்காவில் வசிக்கின்றன. நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள், ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் மற்றும் சில உருவன மற்றும் நீர்வீழ்ச்சி இனங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. பட்டாம்பூச்சிகள், மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத உயிரினங்களின் இனங்கள் ஆயிரக்கணக்கானவை. இந்த பூங்காவில் புல்வெளி முதல் டண்ட்ரா வரை ஏராளமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளன. மேற்கு ரெட் செடார் மற்றும் ஹெம்லாக் ஆகியவற்றின் கிழக்கு காடுகள் பூங்காவின் தென்மேற்கு பகுதியில் வளர்கின்றன. பூங்காவில் ஆண்டுதோறும் காட்டுத்தீ ஏற்படுவது பொதுவானது. 1964 ஆம் ஆண்டு தவிர பூங்கா இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் 1936 ஆம் ஆண்டில் மட்டும் 64 தீ விபத்துகள் ஏற்பட்டன. இது மிகவும் பதிவாகியுள்ளது. 2003 ஆம் ஆண்டில் 6 தீ விபத்துகள் தோராயமாக 136,000 ஏக்கர் 550 கிலோமீட்டர் பூங்காவின் 13% அதிகமாக எரிந்தன. கனடாவில் உள்ள வாட்டர்டன் ஏரிகள் தேசிய பூங்காவின் எல்லையாக கிளேசியர் நேஷனல் பார்க் உள்ளது. இந்த 2 பூங்காக்களும் வாட்டர்டன் பனிப்பாறை சர்வதேச அமைதி பூங்கா என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் 1932 உலகின் முதல் சர்வதேச அமைதி பூங்காவாக நியமிக்கப்பட்டன. 2 பூங்காக்களும் 1976 ஐக்கிய நாடுகள் சபையால் உயிர்கோள இருப்புகளாகவும் 1995 உலக பாரம்பரிய தளங்களாகவும் நியமிக்கப்பட்டன. ஏப்ரல் 2017 கூட்டு பூங்கா சர்வதேச டார்க் ஸ்கை சங்கத்தின் மூலம் வாட்டர்டன் கிளேசியர் சர்வதேச டார்க் ஸ்கை பூங்காவாக தற்காலிக தங்க அடுக்கு பதவியை பெற்றது. இது முதல் எல்லை தாண்டிய இருண்ட வான பூங்காவாகும். மலைக்காட்சியுடன் கூடிய இந்த கிளேசியர் நேஷனல் பார்க் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடை பெறுகிறேன்.